அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு மனிதர் இறக்காமலேயே வானத்திற்கு உயர்த்தப்பட்டாரா? ஆதம் அலைசலம்க்கு அப்புறம் வந்த மிகப்பெரிய நபிமார்களில் ஒருவர். மிஹராஜின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே நேரடியாக சந்தித்த ஒரு நபி இவர்தான். இவர் யார் தெரியுமா? இத்ரீஸ் அலைசலாம். இவரை பற்றி குரானும் ஹதீஸும் என்ன சொல்கிறது என்பதை இன்று முழுசா பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்க. குரான்ல சொல்வது அல்லாஹ் சூரா மரியத்தில் சொல்கிறான், இந்த வேதத்தில் இத்ரீஸை நினைவு கூறுவீராக. நிச்சயமாக அவர் சத்தியவானாகவும் நபியாகவும் இருந்தார். மேலும் நாம் அவரை உயர்ந்த ஸ்தானத்திற்கு உயர்த்தினோம். இங்கே உயர்ந்த ஸ்தானம் என்று அல்லாஹ் சொல்வது என்ன என்பது பற்றி விரிவாக விளக்கம் குரானில் இல்லை. ஆனால் அந்த ஒரு வார்த்தையை இத்ரீஸ் அலைசலாம் அவர்களின் தகுதியை காட்ட போதுமானது. சூரா அன்பியாவில் இஸ்மாயில் அலைசலாம், துல்கிப்ஸ் அலைசலாம் ஆகியோருடன் சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் அனைவரும் பொறுமையாளர்களில் உள்ளவர்கள். இவர்களை நமது ரஹ்மத்தில் நுழைத்தோம். நிச்சயமாக இவர்கள் நல்லோர்களில் உள்ளவர்கள். இந்த 2 இடங்களில் மட்டும்தான் குரானில் இத்ரீஸ் அலைசலாம் பெயர் வருகிறது. மொத்தமே 4 வசனங்கள். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் நிறைந்தது. நபி, சத்தியவான், பொறுமையாளர், நல்லோர், உயர்ந்த ஸ்தானம் என்று குறிப்பிடப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இஸ்ரா மிஹராஜ் பயணத்தை நினைவு கூறுவோம். ஒரே இரவில் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ்க்கு, அங்கிலிருந்து 7 வானங்களுக்கும் பயணித்தார்கள். புகாரி மற்றும் முஸ்லிமில் பதிவாகி உள்ளது. ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், 2வது வானத்தில் ஈசா மற்றும் யஹ்யா, 3வது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், 4வது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தின் காவலரிடம் கதவை திறக்க சொன்னபோது, யார் இது என கேட்கப்பட்டது. ஜிப்ரீல் என பதில் வந்தது. உம்முடன் யார் என கேட்கப்பட்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என பதில் வந்தது. அவருக்கு அழைப்பு வந்துவிட்டதா என கேட்கப்பட்டது. ஆம் என்று சொல்லப்பட்ட பின் கதவு திறக்கப்பட்டது. அங்கே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இவர் இத்ரீஸ், இவரிடம் சலாம் சொல்லுங்கள் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பதில் சலாம் சொல்லி, நல்ல சகோதரர், நல்ல நபி வருகை தந்துள்ளார் என வரவேற்றார்கள். இதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே சென்று 7வது வானத்தை அடைந்து சித்ரத்துல் முன்தஹா வரை பயணித்து அங்கிருந்து 5 நேர தொழுகை கடமையாக்கப்பட்டது. இது தவிர இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பிறப்பு, வளர்ப்பு, தொழில், மரணம் பற்றி விவரங்கள் எதுவும் சஹீஹான ஹதீஸில் பதிவு செய்யப்படவில்லை. சகோதர சகோதரிகளே, இதுதான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி நமக்கு உறுதியாக மார்க்கப்படி நிரூபிக்கப்பட்ட தகவல்கள். அவர் ஒரு உண்மையான நபி, சத்தியவான், பொறுமையாளர், நல்லோர். அல்லாஹ் அவரை உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தினான். மிஹராஜின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் சந்தித்து சலாம் பரிமாறி கொண்டார். இதற்கு மேல் சொல்லப்படுவது எதுவும் இருந்தால் அது கதைகள் மட்டுமே. நாம் அதை உண்மை என நம்பவும் தேவையில்லை. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த நபிமார்களின் வழியை பின்பற்றும் பாக்கியத்தை வழங்குவானாக. நமது ஈமானை பலப்படுத்தி சத்தியத்தின் பாதையில் நடக்க அருள் புரிவானாக. ஆமீன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி முழு வரலாறை பார்ப்போம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், அதை தவற விட்டுறாதீங்க. இது போன்ற உண்மையான ஆதாரபூர்வமான உள்ளடக்கங்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.